அனைவருக்கும் வணக்கம். வனத்தின் இரகசிய நிழல். பகுதி 5. நிழலை வென்ற உண்மை. அனைத்து விலங்குகளும் பசுமர அரண்மனையின் முன் திரண்டன. அரண்மனையின் பெரிய மரத்தின் அடியில் இலைகளால் தயாரிக்கப்பட்ட அரியணையில் சிங்கம் அமைதியாக அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் அமைதியான நம்பிக்கையுடன், ஆனால் உறுதியான தீவிரத்துடன் ஜொலித்தன. குரங்கு, கிளி, முயல், அணில் மற்றும் பல விலங்குகள் சிங்க அரசனைச் சுற்றி நின்றன. நரி நடுவில் கீழே பார்த்து நின்றது. அந்த நேரத்தில் ஆமை நீதிபதி முன்னோக்கி வந்து அறிவித்தது. இப்போது நம் உறுதியான சான்றுகள் உள்ளன. இது திருட்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தண்டனை வழங்க முடியும். யானை முதல்வர் மெதுவாக நரியை நோக்கி சொன்னார். உன்னை பிடிக்கவே நாங்கள் திட்டமிட்டோம். இது உண்மையில் உன்னை வெளிக்கொணரும் ஒரு திட்டம். அந்தச் சமயம் முந்தைய இரவில் நடந்ததை சிங்கம் நினைவுகூர்ந்தார். நரி, நான் தான் திருடவில்லை என பொய்வழியில் பேசியதும் சிங்க அரசர் அமைதியாக அனைத்து பக்க விலங்குகளும் விலகிச் செல்ல உத்தரவு செய்தார். பின்னர் யானை முதல்வருடனும் ஆமை நீதிபதியுடனும் சேர்ந்து ஆலோசிக்கத் தொடங்கினார். யானை முதல்வர் உரத்துச் சொன்னார். திருடனை நேரில் காண வேண்டும். அதற்காக ஒரு விழாவை ஏற்பாடு செய்வோம். ஆமை நீதிபதி சமர்ப்பணத்துடன் கூறியது. இது வெறும் விழா அல்ல, உண்மையை வெளிக்கொணரும் வாய்ப்பு. சிங்கம் அரசர் மெதுவாக சொன்னார். நன்றாகச் சொன்னீர்கள். அவ்வழியேதான் உண்மை வெல்லும் வழி. அந்த திட்டம் எல்லா விலங்குகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நரி அந்த நேரத்தில் திகைத்து நின்றது. அதன் கண்களில் நீர்த்துளிகள் துளிர்த்தன. அது மெதுவாக கூறியது. நான் தான் எடுத்தேன், ஆனால் மோசமாக நினைக்கவில்லை. ஒரு பழம், ஒரு கிழங்கு, பிறகு பழக்கமாகிவிட்டது. சிங்க அரசர் மெதுவாக எழுந்து நின்று கூறினார். உண்மையைச் சொல்வது மிகப்பெரிய வலிமை. ஆனால் ஏன் விழாவில் திருடினாய்? எல்லோரும் ஒன்றாகக் கொண்டாடும் நேரத்தில் நீ ஏன் தனியாக நடந்தாய்? நரி தயங்கி தாழ்வாக பேச ஆரம்பித்தது. எனக்கு மட்டும் யாரும் அழைப்பு கொடுக்கவில்லை. விழாவில் என்னைச் சேர்க்கவே இல்லை. அதனால்தான் எடுத்தேன். அந்த வார்த்தைகள் வனத்தை மௌனமாக ஆக்கியன. சில நொடிகளுக்கு யாரும் பேசவில்லை. அந்த நேரத்தில் யானை மெதுவாக கூறியது. இது நம் தவறும் கூட. நாங்கள் எல்லோரைச் சேர்த்து விழாவைச் செய்தோம். ஆனால் நரியே அலங்கார வேலைகள் எண்ணமே வரவில்லை. ஒருவரைத் தவிர்ப்பது நம் கவனக்குறைவின் அறிகுறியு. சிங்க அரசர் உறுதியுடன் கூறினார். திருட்டுக்கு தண்டனை என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டது ஒரு வலிமை. அதற்காக இந்த முறை தண்டனைக்குப் பதிலாக ஒரு கடும் பொறுப்பு. இனி விழாக்களின் பாதுகாப்பு, ஒழுங்கு அனைத்தும் உன்மேல். நீ செய்த தவறை நீயே சரிசெய்யும் வாய்ப்பு இது. இப்பொழுது நீ நம்பிக்கையை நிலைநாட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நரி விழிகளில் ஒளியுடன் கூறியது. இது போன்ற வாய்ப்பைத் தந்ததற்கு நன்றி. நான் அதை நிச்சயமாக நியாயப்படுத்துவேன். இப்போதுதான் உண்மையிலேயே நான் இந்த வனத்தின் ஒரு பகுதியாக உணர்கிறேன். அதன் பின் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் நரியை வாழ்த்தின. வனமும் விழாவும் உண்மையும் ஒற்றுமையும் கொண்ட ஒரு கொண்டாட்டமாக மாறின. இக்கதையின் நெறி. ஒருவரை தவிர்த்தல் தவறுகளை உருவாக்கும். சேர்த்தல் சிந்தனையை வளர்க்கும். நம்பிக்கையை இழந்தாலும் திரும்ப கிடைக்கலாம். ஆனால் உண்மையைச் சொல்வது புதிய வாய்ப்பையும் நம்பிக்கையையும் தரும்.